வணக்கம் டிஜிட்டல் உறவுகளே, உங்கள் கருத்துங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முழு வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேச போகிறது இந்த 2 பேரை பற்றி தான். இவர் பேர் நெல்சன், வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, 24 வயசு வக்கீல். நம்ம சாட்டை இது மாதிரி பணம் வாங்கிட்டாப்புல அதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பதிலடியாக சாட்டை ஒத்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தால் ப்ரூஃபை காமிட்டான்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ அதுக்கு கேப்பாக நெல்சன்ட்டு எந்த வீடியோ ரிப்ளையும் வரல. 3 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிகே தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டாங்க. ராஜாபுரம் வரைக்கும் எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸர் வரைக்கும் எல்லாருக்குமே கிளம்பிக்கிட்டு ப்ரூஃபை கொடுறா போட்டால் ப்ரூஃபை கொடுறா அது இதுன்னு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம இவர் நெல்சன் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா 3 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு. பொறுமையாக இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் வருங்கிற மாதிரி பொறுமையாக இருந்து முடிச்சு விட்ருக்காரு. விஜய் மூவி டைலாக் வரும்ல, நான் சும்மாவே காட்டுன்னு சொல்லுவேன், நீ வேறு காட்டுன்னு கூறல காட்டமாக இருப்பேனா, அந்த மாதிரி இவர் நேற்று ஃபுல்லாக ப்ரூஃபை இறக்கி விட்டாப்புல. அதில் 50 லட்சத்துக்கு இடம் வாங்கின மாதிரி சீமான் பேரில் இருக்கிற மாதிரி காமிச்சு விட்ருக்காரு. ஸோ அது ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் என்னென்னா நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, நாளைக்கு சண்டே அதுவுமா ஸ்பெஷல் வீடியோ போடுறான் சட்டையை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி சண்டே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கும். இன்றைக்கி சாட்டை நேற்று போட்ட வீடியோக்கு ப்ரூஃபு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் நேற்று போட்ட வீடியோவுக்கு ரிப்ளை வீடியோ இன்றைக்கி வருமானு தெரியல. அதையும் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி போயிட்டுருக்குன்னு தெரில. அரசியல் களத்தை விட இவங்க காலம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. நெல்சன் பொதுவாகவே ஏடிஎம்கே ஃபுல்லாக அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். என்ன தப்பு நடக்குதோ அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். நிறைய பேர் உதவுற மாதிரி பேசியிருக்காரு. வக்கீலுங்கிறனால நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதில் 24 வயசில் ஒரு பிராவோ அவ்வளோ தைரியமான வக்கீலாக இருந்துட்டு நல்லா சமூக பணியில் நல்லா பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறமேலு சாட்டைக்கு அப்புறம்தான் எதாக இருந்தாலும் பதில் வரணும். ஸோ இவங்க 3 நாளாக ப்ரூஃப்னு சொல்லிட்டு இருந்தால் ப்ரூஃபை கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு பதிலடியாக என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறானுங்கிறது சாட்டை பேசுகிறத வச்சு தான் இருக்குது. அப்படி எதுவும் பேசலைன்னா அப்படி தான் உண்மைன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவர் நெல்சன் அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ என்டிகே பற்றியும் பேசிகிட்டு இருந்தார். அவர் என்டிகே மேலே குறை சொல்லலை, கருத்து மேலாம் அவங்க வைக்கிற ஸ்டாண்டு, அவங்க நடத்துகிற தலைமை, இந்த மாதிரி இதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நெல்சனு. ஸோ அந்த அவதூறுன்னு சொன்னனால தான் சாட்டை வெறியாகி ஒத்த அப்பனுக்கும் ஆத்தாக்கும் பிறந்தவனாக இருந்தால் ப்ரூஃப் காமிடான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நெல்சனும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. கடுப்பாகி தன்மானத்துக்கு ஒன்றுன்னா ரிலீஸ் பண்ணிட்டார். இவர் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் ரிலீஸ் பண்ணனால ஸோ இது நல்லா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக மாறி இருக்குது என்டிகேக்கு. சாட்டை மூலியமாக தான் அழிவு இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆரம்பத்தில் இருந்தே. அது இப்போ ப்ரூவ் ஆகுற மாதிரி ப்ரூஃபு காமிச்சு முடிச்சு விட்டாப்புல நெல்சனு. இது உண்மையாக பொய்யானுங்கிறது சாட்டை வீடியோ வெளியே வந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளும் ஒரு என்டிகேன் சப்போர்ட்டராக தான் இருந்திருக்கிறோம், நிறையா பேருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் உண்மை தன்மைன்னு வரப்போ ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்து புரிஞ்சு அதுலேருந்து நம்ம எப்படிங்கிறதான நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தா நம்ம என்டிகேக்காக தான் இருந்திருக்கோம், சாட்டைக்கு எல்லாத்துக்கும் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நெல்சன் ரிலீஸ் பண்ணதை பார்த்ததுக்கப்புறமேலு உண்மையிலே அது ஒரு இதாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் எல்லாத்துலேயுமே என்டிஏக்கு செம்ம டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். செம்ம அடி வாங்கணுங்கிறது எந்த தயக்கமும் கிடையாது. சாட்டை ரிலீஸ் பண்ணுற வீடியோவை பொறுத்து மட்டுமே இன்றைக்கி நடக்க போகிறது என்னங்கிறத நம்ம வர எலெக்ஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டியதான். வேறு வழி கிடையாது. நிறைய என்டிகே ஓட்டர்ஸ் எல்லாமே அடி வாங்கும். எலெக்ஷன் மூடி விட்ருந்தா இன்னும் கிழிஞ்சிருக்கும். சாட்டை அது வரைக்குமாவது வெயிட் பண்ணார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தானே பேசினார். அதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை சொல்லி ஒரு ப்ரூஃப் போட்டிருந்தாருன்னா என்டிகே கிழிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக என்டிகே தான் இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ மக்களே.